திமுகவோட 12வது மாநில மாநாடு நடக்கு. இந்த மாநாட்டு ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? அதாவது அரசியல் கட்சிகள் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து திமுக தான் முன்னுதாரணமாக இருக்கும். இந்தியாவிலேயே தேசிய கட்சிகளை விட மாநில கட்சி, அதுவும் திராவிட முன்னேற்றம் கழகம் தான் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுவும் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து எஸ்ஐஆர் பணிகளில் தொடர்ந்து இப்போ இந்த 2026 தேர்தலும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து பிளான்டு தேர்தல் வியூகம் அப்படின்னா வியூக வகுப்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். எல்லா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மேன் எம்கே ஸ்டாலின் தான். முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க 2026 தேர்தல் வந்து தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் சொல்லியிருக்காங்க. போர் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை? கண்டிப்பாக இது வந்து ஏன்னா அடிமையாக அதிமுக அவங்களுடைய கட்சியை அடகு வச்சுட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் ஆகட்டும், அவருக்கு நான் வந்து தேர்தலில் நிற்கவே போகிறதில்ல அப்படின்னா இது வந்து அவரே வந்து ஒப்புக்கொள்கிறாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. இது வந்து எப்படியும் வந்து வேஸ்டான ஒரு தேர்தல், இதில் நம்ம வந்து நின்று தோற்று போய் நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு கருத்து தான் டிடிவியோட கருத்து. அதே தான் அதிமுகவுக்கும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க அதிமுக திமுகவுக்கான தேர்தலே கிடையாது. இது தமிழர்களுக்கா இல்லை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கா அவங்களுக்கா, அதாவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படிங்கிறது தான். இதில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அது மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி சார்ந்த ஒருத்தர் வந்து இப்போ வந்து சிஎம் ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் நடக்காது. ஏன்னா தமிழர்கள் ரொம்ப ரொம்ப பண்பட்டவர்கள். பல 1000-40,000 ஆண்டுகளுக்காக முன்பாக, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பாகவே தோன்றிய குடி தான் தமிழ் குடி. தமிழ் குடி தான் மூத்த குடி. இந்த தமிழர்கள்ட்ட இவங்களுடைய பருப்பெல்லாம் எந்த காலத்திலையும் வேகாது. அவ்வளோ சிந்திக்கக்கூடிய பக்குவப்பட்ட இந்த தமிழர்கள் அதிமுக கூட்டணியில தான் பாஜக இருக்குது. ஆனால் 40க்கு 40 ஏன் திமுகவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பாஜக இங்கே தமிழ்நாட்டில் வேறு உண்ணக்கூடாது, கால் உண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் முதல் உதாரணம். தொடர்ந்து இப்போ இந்தியா கூட்டணியில் யார் வந்து இணைந்தாங்க அப்படின்னாலும் வந்து, அதாவது என்டிஏல யார் இணைந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பல்பு தான் கொடுக்க போகிறாங்க தமிழ்நாடு மக்கள்.